இந்த அஞ்சனப்பட்டி வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் நான் இதை நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஈச் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ சோமாஸ் பண்ணுறதுக்காக வேர்க்கடலை 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு, எள்ளு கொஞ்சம், வேர்க்கடலையோட அளவு 2 கப்பு, வெல்லம், துருவின தேங்காய் நல்லா வறுத்தது. ஸோ அதை ஒன்றொன்றையும் மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடி தான் வேர்க்கடலை பொடி, பொட்டுக்கடலை, தேங்காய், வெல்லமும் மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு விட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எள்ளு வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கணும். கசகசா இருந்தால் கொஞ்சம் வறுத்துட்டு அதையும் இதில் போடலாம். நான் போடலை, ஏலக்காய் பொடி போட்டுன்ட்டேன். அதான் இந்த பூர்ண பவுடர். எல்லாத்தையும் மிக்சியில் பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் சோமாசி பண்ணுறதுக்கு. ரவையை நல்லா 1 கப்பு ரவையை நல்லா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு பிசைஞ்சு கெட்டியாக வச்சுக்கணும். ஊறணும். அது இந்த பூர்ணம் பண்ணுற வரையிலும் அது ஊறினா போகிறோம். அதை குட்டி குட்டியாக எட்டு இதே மாதிரி பூர்ணத்தை ஃபில் பண்ணி 2ஆக மடக்கி இந்த எட்ஜெல்லாம் ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி பூர்ணம் ஃபில் பண்ணி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான் எண்ணெயில். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முள்ள பண்ணணும். இல்லைன்னா வந்து வதக்குன்னு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணி எடுத்தால் சோமாசி ரொம்ப நல்லா வரும். ஸோ தீபாவளிக்கு சோமாசி பண்ணி பாருங்கோ. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ட்ரை நல்லா வந்திருக்கு. சோமாசி கரண்டி இருந்தாலும் அதால் கட் பண்ணால் ரொம்ப அழகாக வரும். இல்லைன்னா சோமாசி மேக்கரே இப்போல்லாம் கிடைக்கிறது, கொழக்கட்டை மேக்கர் மாதிரி, அதுலேயும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான பக்ஷணம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ரவையில் ட்ரை பண்ணி பார்த்தேன்.